வணக்கம். அதிமுகவில் இணைந்த பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த கூபா கிருஷ்ணன் தற்பொழுது பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகி அதிமுகவில் இணையப் போவதாக செய்திகளை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களவைத் தேர்தலில் தோல்வி, பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் தோல்வி, வரிசையாக ஒற்றுமை இல்லாமல் அதிமுக இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், ஆதரவாளர்கள் மாற்று கட்சியினருக்கு ஓட்டுக்களை செலுத்தியதன் காரணமாகத்தான் அதிமுக இந்த தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஒற்றுமையாக இருந்தால் எதிரியை வீழ்த்தலாம், இல்லை என்றால் எதிரிகள் அனைவரும் நம்மளை வீழ்த்துவார்கள் என்று கூபா கிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இவர் ஏற்கனவே பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகி புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களது நினைவிடத்தில் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. தற்பொழுது அதை மாற்றிவிட்டு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களது ஆசியுடன் மீண்டும் அதிமுகவில் இணைந்து வெற்றியடைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியே தற்பொழுது இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கக்கூடிய நிலையில் இவர் அதிமுகவில் இணைந்தது எடப்பாடிக்கா அல்லது அதிமுகவின் வளர்ச்சிக்கா என்ற கேள்விகள் எழுப்பும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பொதுச்செயலாளராக இருக்கிறார். அவரது அனுமதி இல்லாமல் அதிமுகவில் இணைய முடியாது. ஆனால் தலைமை என்பது அடிமட்ட தொண்டர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய கருத்துக்களை அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்க வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் தலைவர்கள் மாறலாம், தொண்டர்கள் மாற முடியாது. தலைவர்களை விட 10 மடங்கு தொண்டர்கள் தான் புரட்சித் தலைவி ஜெயலலிதா மீதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதும் பற்று கொண்டார்கள் என்ற செய்தியையும் கூறியுள்ளார். தற்பொழுது மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் அனைத்திலும் தோல்வியை கண்ட அதிமுக இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக களமிறங்குகிறது. இதில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். விக்கிரவாண்டி தொகுதி திமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய நிலையில் அதில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். அதாவது விழுப்புரம் உட்பட்ட சட்டமன்ற தொகுதி என்பதால் அதில் பொன்முடி அவர்களது ஆதிக்கம் அதிகமாகவே தான் இருக்கும். எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்ற முனைப்போடு தற்பொழுது அதிமுக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூபா கிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது பன்னீர்செல்வத்தின் நிலைமை என்ன? அவர் பாஜகவில் இணைவாரா அல்லது வேறு கட்சியில் இணைவாரா அல்லது ஒருங்கிணைந்த அதிமுகவில் இணைவதற்கான முயற்சிகள் நடைபெறுமா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. கூபா கிருஷ்ணன் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை அதிமுகவிற்கு பயன் தரக்கூடிய வகையில் அமையுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.